பாருங்க நீ எல்லாம் ஆர்டர் கம்ப்ளீட் தான் பண்ணாமல பூரா பஃபே உனக்கு. ஹாய் ஹபீப் ஃபீடிங் ஸ்டெப்ஸ். ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. நம்ம அப்பாவோட வீடு புண்ணியஜன குழஞ்சாம்பரியில் வச்சுருந்தோம்ல, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு, டெக்கரேஷன்ஸ், பேக் ட்ராப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்புமா வந்து எப்பவுமே நான் சாப்பிட மாட்டேன். உங்கள் உப்புமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அருமையாக இருந்தது. மெயினாக பேக் ட்ராப் வந்து ஜஸ்ட் பிஃபோர் 3 இயர்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் ஸ்மார்ட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீட்டாக வந்துருந்தது. ஹவுஸ் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபீடிங் ஸ்டப், கேட்ரிங் சர்வீஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாம் சூப்பர். ஃபுட்டும் அதே மாதிரி தான். எல்லா ஐட்டம்ஸும் சூப்பராக இருந்தது. டெக்கரேஷன்ஸும் நல்லா இருந்தது. இல்லை ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தலைவலியாக போயிடும் 15 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு பத்தலை அப்படிங்கும்போது. பட் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக நீட்டாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நம்ம ஊர் பக்கத்தில் 6th மைலில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒருத்தவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிருச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி. நம்ம நிறைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு புது புது அனுபவங்களை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஊர்லேயே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ அதோட ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது ரமேஷ் அண்ணா வீட்டுக்கு டின்னர் மெனு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேசரி, மல்லிப்பூ இட்லி, கிச்சடி, காயின் பரோட்டா, வெஜ் சால்னா, கர்ட் ரைஸ், உப்மா அண்ட் தயிர் கொடுக்குறோம். சாம்பார், கார சட்னி, கோகோனட் சட்னி, ஃபில்டர் காஃபி. இதுதான் டின்னர் மெனு. நம்ம கிளைண்ட்டு ரமேஷ் அண்ணா பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 6:30க்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அவங்க கேட்ட டைமுக்கு நம்ம ப்ராப்பராக சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புஃபே சிஸ்டம் தான் எல்லாமே. அவங்க சொன்ன க்ரௌடை விட நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் காட்ஸ் கிரேஸ் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னென்ன மெனு பண்ணுறோன்றதை பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மெனுங்க. உங்கள் வீட்டுக்கும் தாராளமாக ஏதாவது ஃபங்க்ஷனாக இந்த மெனுவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிஹைண்ட் த சீன்ஸ் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம வந்து சட்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்வீட்டு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கார்னிஷிங்காக நம்ம நெய்யில் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பராக ஆயிரும். ப்ரெட் அல்வா செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆக்கிடக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். அண்ட் சூப்பர் டெசர்ட் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம். அதுக்கு தான் இளநீ இத்தனை எடுத்து வச்சுருக்கேன் நான். இதோட ப்ரிப்ரேஷனே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இளநியை ஃபுல்லாக கட் பண்ணி அதுலேருந்து தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தேங்காயில் இருக்கிற அந்த இலசை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, சீரியஸாக அது அல்டிமேட்டுங்க. அந்த இளநீர் பாயசம் டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்னு பார்த்துடலாமா? இளநீர் பாயசம், பிரெட் அல்வா, மெதுவடா, மல்லிப்பூ இட்லி, கீவன் பொங்கல், டொமேட்டோ சந்தகை, கீ பொடி ஊத்தாப்பம், உப்மா அண்ட் கர்ட், சின்ன வெங்காய சாம்பார், கார சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, டீ அண்ட் காஃபி, ஐஸ்கிரீம். இதெல்லாம் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறப்பாக செஞ்சு சர்வ் பண்ணியிருந்தோம். ஃபுட் மட்டும் இல்லை, இவங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் நம்மளோட சர்வீஸ் டீம் ப்ராப்பராக எல்லோரும் யூனிஃபார்மோடு வந்துட்டாங்க.
நம்ம என்ன தான் ஃபுட்டு பார்த்து டேஸ்ட்டாக சமைச்சாலும் ஃபைனலாக அதை சர்வ் பண்ணுறப்போ அவங்க முகம் சொல்லிக்காமல் மனநிறைவாக சர்வ் பண்ணுறப்போ தான் அந்த ஃபுட்டுக்கே ஒரு உயிரோட்டம் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சர்வீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒர்க்கு கிடையாது. ஸோ நம்ம டீம் எல்லாமே அஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரொம்ப நல்லா சர்வ் பண்ணாங்க. நம்ம கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசுங்கிறனால ஊர் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பொறுமையாக வாங்கி சாப்பிட்டு போனாங்க. இந்த கம்மியான இடத்துல இவ்வளோ க்ரௌடுக்கு நம்ம லீவ் சர்வீஸ் பண்ணியிருந்தோன்னா ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். பஃபே சர்வீஸ் பண்ணனால ஈஸியாக க்ரௌட் எல்லாமே மேனேஜ் பண்ணியாச்சு. எல்லா ஆர்டர் கம்மிக்கா வண்ணாமலையில் பூரா பஃபே உனக்கு. இந்த கேட்ரிங் ஃபீல்டில் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சுன்னு சொல்கிற அந்த ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மனசுக்கு ரொம்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் சர்வீசஸ் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம கிளைண்ட்டு சுபாக்கா வந்துட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும், கெஸ்ட்டு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க கொடுத்த இன்புட் நம்ம எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிளைண்ட் அமைவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம சாய்ஸ்க்கு விட்டாங்க. ஸோ அதனால் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே பெஸ்ட்டாக அமைஞ்சுது. டு பி ஹானஸ்ட், இந்த லொக்கேஷனில் இவ்வளோ சூப்பரான மெனு யாரும் சர்வ் பண்ணதில்லை. அண்ட் இவங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்ட மெனுவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்பாவும் பொண்ணும் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நான் பர்சனலாக ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஃபுட் எப்படி இருந்துச்சு, சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு சாப்பிட்ட டின்னரோட மெனுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே வந்து சட்னிலேருந்து சாம்பார் முதற்கொண்டு எல்லாமே யூனிக்காக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்குறப்பவே எனக்கு ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க. இனி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட்டு நம்ம ஃபுட்டை சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. ஃபீடிங் ஸ்டஃப்பு கேட்ரிங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஃபீடிங் ஸ்டஃப் சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. விளம்பரையிலிருந்து எல்லாம் சூப்பர், எல்லாம் சூப்பர். ஃபீடிங் ஸ்டஃப் கேட்ரிங் சர்வீஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா திங்ஸும் எல்லா இதுவும் நல்லாவே இருக்குது. ரமேஷ் கவுண்டரு ஹவுஸு சூப்பர், பட்சணம் சூப்பர், ഞങ്ങളുടെ ആൾക്കാർ സൂപ്പർ இருந்தது. பின்ன ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்தீங்க, ஐஸ்கிரீம் அதோட சூப்பராக இருந்தது. உப்புமா வந்து எப்பவுமே நான் சாப்பிட மாட்டேன். உங்கள் உப்புமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அருமையாக இருந்தது. அதை விட சர்வீஸ் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூஸ்வலாக ஃபங்க்ஷன்ஸில் எல்லாருமே வந்துட்டு கப் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. நம்ம கோன் ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தோம். அதுவுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வை மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபீடிங் ஸ்டஃப்ஸ் கேட்டரர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ரமேஷனா அண்ட் அவங்க டாட்டர் சுபாக்கா. பிகாஸ் எத்தனையோ கேட்டரர்ஸ் இருந்தும் நம்மளை நம்பி இந்த ஃபங்க்ஷனை நம்மக்கிட்ட முழுசாக ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம என்னென்ன ஃபுட் சர்வ் பண்ணியிருந்தோம் அண்ட் கெஸ்ட்டோட ஃபீட்பேக் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹபீப் ஃபீடிங் ஸ்டெப்ஸ். ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. நம்ம அப்பாவோட வீடு புண்ணியஜன கொளஞ்சாம்பரியில் வச்சுருந்தோம்ல, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு, டெக்கரேஷன்ஸ், பேக் ட்ராப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக பேக் ட்ராப் வந்து ஜஸ்ட் பிஃபோர் 3 இயர்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்.
நீங்கள் ஸ்மார்ட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீட்டாக வந்திருந்தது. அண்ட் வந்து ஃபுட்டும் அதே மாதிரி தான், எல்லா ஐட்டம்ஸும் சூப்பராக இருந்தது, டெக்கரேஷன்ஸும் நல்லா இருந்தது. ஃபுட்டு வந்து ஈவன் 15 மினிட்ஸ் பிஃபோர் கூட நம்மளுக்கு ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு ஃபுட்டு பத்தலை. அது கூட நீங்கள் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஐ மீன் கெஸ்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தலைவலியாக போயிடும் 15 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு பத்தலை அப்படிங்கும்போது. பட் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக நீட்டாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி ஃபீடிங் ஸ்டெப்ஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. இஃப் சப்போஸ் கோயம்புத்தூர், பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் யார், திருப்பூர், ஐ மீன் தமிழ்நாடு, பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் யாராவது A to Z அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஹபி பண்ணிகிட்ருக்காரு. இஃப் எனிபடி வாண்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் ஹிம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். பை.